ரீசெண்டாக இந்தியன் கவர்மெண்ட் பங்களாதேஷோட ஜூட் ப்ராடக்ட்ஸை இந்தியாவுக்கு லேண்ட் பார்டர் மூலிமா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தா, பங்களாதேஷ் ஃபார்மர்ஸ் இந்தியன் ஃபார்மர்ஸை விட ரொம்ப சீப்பான விலையில் ஜூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் பங்களாதேஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு அதிகமான சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. இது நம்மளோட ஃபார்மர்ஸ்க்கு அஃபெக்ட் ஆகுது. எப்படின்னா, அவங்க பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறனால நம்மளோட ப்ராடக்ட்ஸை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஜூட் எக்ஸ்போர்ட் பண்ணால் பே ஆஃப் பெங்கால்லேருந்து அரேபியன் சி மும்பையில் இருக்க நவஷேவா போர்ட்டில் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது ஏன் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இந்தியா நம்ம ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போட்டோம். ஆனால் நம்ம பங்களாதேஷ்லேருந்து இந்தியாவுக்கு ஜூட் நிறைய பாயிண்டில் எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால இதை கரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. ப்ளஸ் அதிகமான மிஸ்டிக்ளரேஷன் நடக்கிறதுனால இந்த டியூட்டி போட்டும் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இப்போ இவங்க எல்லாமே இந்த மும்பையில் இருக்க நவஷேவா போர்ட் மூலிமா மட்டும் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இது ஒரே ஒரு இடத்துல எக்ஸ்போர்ட் ஆகிறதுனால நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். இன்னொன்று, அவங்க பே ஆஃப் பெங்கால்லேருந்து அரேபியன் சிக்கு வர்றதுனால அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே அவங்களுக்கு அந்த இதில் ப்ராஃபிட்டில் ரொம்ப கம்மியாகிடும். இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த ஜூட் பேனுக்கு ட்ரேடு மட்டும் ஒரு முக்கியமான காரணமானு பார்த்தா இல்லை. ரீசெண்டாக சைனாவும் பங்களாதேஷும் ரொம்ப டைஸை அதிகப்படுத்தியிருக்காங்க. இது எந்தெந்த விஷயத்துலன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு தீஸ்தா ரிவர். இந்த தீஸ்தா ரிவர் இந்தியாவிலையும் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் ஃப்ளோ ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த தீஸ்தா ரிவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு சைனா பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இந்த தீஸ்தா ரிவர் நம்மளோட சிலிகுரி காரிடர், அதாவது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்க்கு போகிறதுக்கு முக்கியமான ஒரே லேண்ட் ரூட் இது தான். இது பக்கத்தில் இருக்கனால, அதுக்கு சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால நமக்கு செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்குன்றது ஒரு முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது, மோங்லா போர்ட். இதுவும் ஒரு பங்களாதேஷ் போர்ட்டு. இந்த போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் சைனா பங்களாதேஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு காரணமே இந்த ஜூட் பேனுக்கு ஒரு ரீசனாக கூட இருக்கலாம்.